ஐபிசி மங்கை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருமே கேட்பாங்க என்னங்க அதில் பார்க்கும்போது இப்படி இருக்கீங்க, ரேரில் இத்தினூண்டு இருக்கீங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆச்சு, தைராய்டு வந்துச்சு. ஓகே, அதெல்லாம் ஏன்னா தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து ஆட் ஆன் ஆகும்போது நம்ம வெயிட் போடுவோம். செம்பருத்தி பூ வந்து சாப்பிடவும் செய்யலாம். அதை வந்து நீங்கள் அரைச்சி சும்மா இந்த சீரம் மாதிரி இந்த டிப்ஸுக்கு மட்டும் இது பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் வாஷ் பண்ணாமலே நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கனாலே அது நல்லாயிருக்கும். கிராஃப்ட் க்ளூ இருக்குது தெரியுமா? ஆமாம், நீங்கள் சின்ன வயசில் இப்படி கையில் தடவிட்டு நம்ம ஆமாம் உரிப்போமே ஃபுல்லாக வருதா அப்படின்னு. இதை ஏன் வந்து நீங்கள் ஃபேஸில் ட்ரை பண்ணக்கூடாது, ஆல் தி இம்ப்யூரிட்டிஸ் வந்துருமே அப்படின்னு வந்து ஒருத்தங்க அறிவுபூர்வமாக வந்து யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து ஓகே மூஞ்சி ஃபுல்லாக அந்த கம்மை தடவி ஐயோ எடுக்கலாம் நீ எடுத்து வரவே இல்லை அன்னைக்கு. எனக்கு எங்கள் அம்மா கிட்டலாம் கிட்டே கொட்டு வாங்கிட்டே பிக்கிறாங்க ஆளுக்கு ஒரு பக்கம். ஷேவிங் ஆர் வேக்சிங்? வேக்சிங். ஓகே, பாக்ஸர்ஸ் நைட்டி, பாக்ஸர்ஸ், வஜைனல் வாஷ், சோப். வஜைனல் வாஷ். ஓகே, கிளட்ச் ஹேர், ஃப்ரீ ஹேர். மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு உங்கள் விஜயில். கண்டிப்பாக வெயிட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். கொஞ்சம் கம்மியானாலும் பிரச்சனை தான், அதிகமானாலும் பிரச்சனை தான். நீங்கள் எப்படி வந்து இப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி லக்கி. ஏன்னா என் உடம்பு வாகே இப்படி தான். இப்படிலாம் சொல்லலாமா? சத்தியமாக சொல்கிறேன், நடுவில் வெயிட் போட்டேன். எனக்கு என்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆச்சு, தைராய்டு வந்துச்சு. ஓகே, அதெல்லாம் ஏன்னா தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து ஆட் ஆன் ஆகும்போது நம்ம வெயிட் போடுவோம். ஓகே, பட் அந்த டைமில் வந்து என்னென்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப குறையும். எல்லாருமே கேட்பாங்க என்னங்க அதில் பார்க்கும்போது இப்படி இருக்கீங்க, ரேரில் இத்தினூண்டு இருக்கீங்க அப்படின்வாங்க. நம்ம அது அப்படிதான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால மெயின்டைன் பண்ணுறது நம்ம பண்ணலாம். பசிச்சா பழம் சாப்பிட்ணுன்னு தோணும், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர எனக்கு பசிச்சா முறுக்கு சாப்பிட்லாம், சிப்ஸு சாப்பிட்லாம், கேக் சாப்பிட்லாம், எனக்கு இதெல்லாம் கிரேவே ஆகாது. ஓகே, சாலட்ஸ் தான் கிரேவ் ஆகும். ஸோ கம்மிங் டு ஹேர், கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஆயிலே வைக்கக்கூடாதுன்னு வேற சொல்லிடுவாங்க. பேக் டு பேக் ஷூட் இருக்கிறதால ஆயில் வைக்க முடியாது கண்டிப்பாக. ஆமாம், ஹேருக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் மாஸ்க் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? லைக் வீட்லேயே வந்து நான் இதெல்லாம் அரைச்சி போட்டிருக்கேன், ஒர்க் ஆகியிருக்கு. மை ஃப்ரெண்ட் சஜஸ்டட் திஸ் எக் ஒயிட் மாஸ்க். ஓகே, ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் எக் ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணி நல்லா ஃபோமி ஆக்கிட்டு ஓகே அதில் வந்து கொஞ்சம் ஃபேவரட் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் லைக் லாவெண்டர் ஆர், ஏன்னா அந்த எக்குக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும். ஆமாம், ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஆயில் மிக்ஸ் பண்ணி போடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் ஒரு தடவை. ரியலி குட் திஸ் திங் ஃபார் ட்ரை ஸ்கேல்ப். கர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஹைபிஸ்கஸ், அந்த செம்பருத்தி தானே? ஆமாம், செம்பருத்தி பூ வந்து சாப்பிடவும் செய்யலாம். ஓகே, அதை வந்து நீங்கள் அரைச்சி சும்மா இந்த சீரம் மாதிரி இந்த டிப்ஸுக்கு மட்டும் இது பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் வாஷ் பண்ணாமலே நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கனாலே அது நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கண்டிஷனருக்கு பதிலாக யூ கேன் யூஸ் தட் ஹஸ் ஒர்க்ட். ஓகே, நைஸ், ஒர்க் ஆகியிருக்கு. இந்த 2 ஒர்க் ஆகியிருக்கு. இப்போ வந்து ஹேர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து என்னென்ன யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ கரண்ட்டில்? ஓகே, ஷாம்பு வந்து துஜாரியில் இருந்த ஒரு பிராண்டு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபாரஸ்ட் எசென்ஷியல்லேருந்து இட்ஸ் பவுடர் தான். ஓகே, அதுதான் நான் ஷாம்பு யூஸ் பண்ணேன். ட்ரை ஷாம்புன்னு சொல்லுவாங்க. பட் அது சேக்கா மாதிரி தான். ஓகே, அதுதான் யூஸ் பண்ணிருந்தேன். இப்போ என்னன்னா நான் சொன்னேன்ல ஐம் அகேன்ஸ்ட் அனிமல் க்ரூவல்ட்டின்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறது, கொஞ்ச நாளாக வந்து எனக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் தான் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா அது இட் இஸ் அனிமல் க்ரூவல்ட்டி இருக்கிற ப்ராடக்ட் தான். பட் ஐ ஹவ் பீன் கோயிங் அகேன்ஸ்ட் மை ஓன் திஸ் திங் ஃபார் த ஃபியூ டேஸ். ஏன்னா ஐ வாஸ் ட்ராவலிங், அதனால தான். பட் மற்றபடி ஐ யூஸ் ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ், காமா, ஆயுர்வேதா அவங்களோட எதாவது யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, சீரம் வந்து இப்போதைக்கு நான் எந்த சீரமும் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ ஒன்லி யூஸ் ஆல்மண்ட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் லைட்டாக கலந்து சும்மா கீழே ட்ரையாக இருக்குன்னா கீழே மட்டும் ஆல்மண்ட் ஆயில் ரொம்ப லைட்டாக. ஃபேஸ் மாஸ்க் ஏதாச்சும் வந்து இப்போ கூகுள் யூடியூப்லலாம் வந்து வியர்டாக ஃபேஸ் மாஸ்க்லாம் வந்து ட்ரை பண்ண சொல்லி போட்டிருப்பாங்க. அது மாதிரி வீடியோலாம் பார்த்து குடுன்னு போய் வீட்டில் இருக்க ஏதாச்சும் எடுத்து ஃபேஸில் தேய்ச்சிட்டு ஐயோ இது பண்ணாமே இருந்திருக்கலாமே நம்ம, அது மாதிரி யோசிச்சிருக்கீங்க? அஃப்கோர்ஸ் நிறையா நடந்திருக்கு. அதில் வந்து ஆக்சுவலாக இதை நான் வந்து வாயை திறந்து யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் சொல்லிடலாம். ஆமாம், நீங்கள் சொல்கிறேன் ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி இல்லாமல் வந்து யோசிப்பாங்கன்ற மாதிரி. கிராஃப்ட் க்ளூ இருக்குது தெரியுமா? ஆமாம்,
நீங்க சின்ன வயசுல இப்படி கையில தடவிட்டு நம்ம ஆமா உருப்போமே ஃபுல்லா வருதா அப்படின்னு இதை பார்ப்போம். ஏன் வந்து நீங்க ஃபேஸ்ல ட்ரை பண்ணக்கூடாது, ஆல் தி இம்பியூரிட்டிஸ் வந்துருமே அப்படின்னு வந்து ஒருத்தங்க அறிவுபூர்வமா வந்து யூடியூப்ல போட்டிருந்தாங்க. அதை பார்த்து ஓகே மூஞ்சி ஃபுல்லா அந்த கம்மை தடவி ஐயோ எடுக்கலான்னு எடுத்து அது முடியோட வந்து வலிச்சு ரணமாயி ஐயோ குளூவெல்லாம் முகத்துல அது வாஷ் பண்ணாலும் போக மாட்டேங்குது, கரைய மாட்டேங்குது, பிச்சுதான் எடுக்கணும். ஓ வாஷ் பண்ண முடியல. வாஷ் பண்ணா ஃபெவிகால்ல ஆக்சுவலா வாஷ் பண்ணா கொஞ்சம் கரைஞ்சு போயிடும். இந்த கிராஃப்ட் க்ளூ கரைய மாட்டேங்குது, பீல் ஆஃப் தான் ஆகுது. ஓகே இது நார்மல் பீல் ஆஃப் மாதிரி இருந்தா பரவாயில்ல, வரவே இல்லை அன்னைக்கு எனக்கு. எங்க அம்மா கிட்டலாம் திட்டிக்கிட்டே கொட்டு வாங்கிட்டே பிக்கிறாங்க ஆளுக்கு ஒரு பக்கம். ஐயோ நல்ல ஃபெவிக்விக் அது மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாம. அதனால அன்னையிலேருந்து ஸ்கின் கேர் என்னது ஹேக்ஸ் 5 minutes ஹேக்ஸ்னாங்கனாலே கை பக்கமே வேணாண்டாப்பா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ஒரு திஸ் ஆர் தட் செக்மெண்ட் ஓகே உங்களுக்காக. ஷேவிங் ஆர் வேக்சிங்? வேக்சிங் ஒய்? பிகாஸ் இட் லாஸ்ட் லாங்கர். ஷேவிங்னா டக்கு டக்குன்னு வளர்ந்துரும் அதனால. ஓகே ஷவர் ஜெல் சோப்? ஷவர் ஜெல். ஓகே பாக்ஸர்ஸ் நைட்டி? பாக்ஸர்ஸ். நைட்டி சொல்லுவீங்கன்னு நினச்சேன், வேவ் லென்த் ஃபுல் பண்ணிடுச்சு என்ன. ஓகே வஜைனல் வாஷ் சோப்? vaginal wash. Okay, clutch hair, free hair. Wow. Okay, tampons, napkins. Okay, nice. Done with this or that segment. Diets ஏதாச்சும் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா இல்ல இப்படி தான் நான் பசிக்கும் போது சாப்பிடுவேன் அவ்வளோலாம் சீன் கிடையாது. உட்காந்து டயட்டை ஃபாலோ பண்ணி, ஏன்னா நம்ம உடம்புக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறது ஒன்று டயட்டிஷியன் கிட்ட பேசணும் இல்லை நியூட்ரிஷன்ஸ் கிட்ட பேசணும். கையில் வந்து இந்த ஸ்டிக் D5 மட்டும் தான் யூஸ் பண்ணேன் க்ரைலானில். ஏன்னா ரொம்ப டல்லாக இருக்கணும் நார்மல் ஃபேமிலி. இதுவே ரொம்ப காஸ்ட்லி. இதுவே